ஒன்றிணைந்து வெல்வோம், நம்மை தற்காப்போம், அனைவரையும் பாதுகாப்போம். ஆர்டிஎம் தமிழ் செய்திகள் உங்களுக்காக, உங்களுடன். வணக்கம், நான் ஜெயமுருகன் சந்திரன். இன்றைய தலைப்புச் செய்திகள். 100 நாட்களில் 90 விழுக்காட்டை எட்டியது அமைச்சரவையின் மொத்த அடைவு நிலை. மக்களின் குரலுக்கு செவிசாய்க்கப்படும். சமையல் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்தும் அணுகுமுறை அடுத்த ஆண்டு மார்ச் வரை தொடரப்படும். முப்படை தளபதி ஜெனரல் பிபின் ராவத் மறைவு இந்தியாவுக்கு பேரிழப்பு. அமைச்சரவையின் ஒட்டுமொத்த அடைவு நிலை நிர்ணயிக்கப்பட்டபடி வெற்றிகரமாக 90 விழுக்காட்டை எட்டியது. 100 நாள்களுக்கு வகுக்கப்பட்ட 140 இலக்குகள் எட்டப்பட்டது குறித்து பிரதமர் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் மகிழ்ச்சி தெரிவித்தார். கடந்த செப்டம்பர் 24ஆம் தேதி 100 நாள் மலேசிய குடும்ப பேரவா திட்டத்தை டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி அறிவித்தார். அமைச்சர்களின் அடிப்படை சேவையை நோக்கமாக கொண்டு 50 விழுக்காடு, அமைச்சர்களின் அடைவு நிலை மதிப்பீட்டுக்கு 25 விழுக்காடு, அமைச்சர்கள் மீது பொதுமக்கள் கொண்டிருக்கும் கண்ணோட்டத்துக்கு 25 விழுக்காடு என அந்த 100 நாள் அடைவு நிலை நிர்ணயிக்கப்பட்டது. இந்த 100 நாள் காலகட்டம் நெடுகிலும் 140 இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டன. அதில் மூத்த அமைச்சர்கள், பொருளாதாரம், சமூகம், பாதுகாப்பு, அடிப்படை வசதி ஆகிய 5 முதன்மை துறைகளிலிருந்து 31 அமைச்சர்களின் அடைவு நிலை மதிப்பீடு செய்யப்பட்டதாக பிரதமர் விவரித்தார். அமைச்சரவையின் 100 நாள் அடைவு நிலை எதிர்பார்த்தது போன்று 100 விழுக்காட்டு இலக்கை எட்டவில்லை. ஆனாலும் அதன் அடைவு நிலை 90 விழுக்காட்டை எட்டியிருக்கிறது. எனினும் வெறும் ஆய்வை அடிப்படையாக கொண்டு ஒரு சில அடைவு நிலையை மதிப்பீடு செய்ய இயலவில்லை என்பதையும் அவர் தெளிவுபடுத்தினார். கோலாலம்பூர் மாநாட்டு மையத்தில் 100 நாள் மலேசிய குடும்பத்தின் பேரவா திட்டத்தை தொடக்கி வைத்து டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி உரையாற்றினார். மக்களின் ஒவ்வொரு கருத்துக்கும் அரசாங்கம் நிச்சயம் செவிசாய்க்கும். ஒட்டுமொத்த மலேசியர்களுக்கும் பிரதமர் வழங்கியிருக்கும் உறுதி எது? மலேசிய குடும்ப பேரவா திட்டத்திற்கு ஏற்ப எவரும் பின்தங்கிவிடாமல் இருப்பது உறுதி செய்யப்படும். குறுகிய மற்றும் நீண்டகால திட்டங்களை எட்டுவதில் அரசாங்கம் மக்களுடன் இணைந்து செயல்படும் என்றும் டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி உறுதி கூறினார். சமையல் எண்ணெய் விலையை கட்டுப்படுத்தும் அணுகுமுறை திட்டம் அடுத்த ஆண்டு மார்ச் வரை தொடரப்படும். டத்தோஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி தலைமையில் இன்று கூடிய தேசிய வாழ்க்கை செலவின நடவடிக்கை மன்ற சிறப்பு கூட்டத்தில் அந்த இணக்கம் எட்டப்பட்டது. அத்துடன் அடுத்த ஆண்டு மார்ச் வரை 222 நாடாளுமன்ற தொகுதிகளில் 1 லட்சம் ரிங்கிட் செலவில் மலேசிய குடும்ப விற்பனை திட்டத்தை செயலாக்குவது குறித்தும் அக்கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. இவ்வேளையில் உணவு உற்பத்தி சார் துறைகளில் நிலவும் அந்நிய தொழிலாளர்கள் பற்றாக்குறை பற்றி நாளைய அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்று தேசிய வாழ்க்கை செலவின நடவடிக்கை மன்ற அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்காப்பு அமைச்சுக்கென வகுக்கப்பட்ட மலேசிய குடும்ப பேரவாவின் முதன்மை அடைவு நிலை குறியீடுகள் 100 நாட்களில் அடையப்பட்டுள்ளன. 15 திட்டங்களின் வழி அது எட்டப்பட்டிருப்பதாக தற்காப்பு மூத்த அமைச்சர் டத்தோஸ்ரீ ஹிஷாமுடின் துன் ஹுசைன் கூறினார். செப்டம்பர் 1 தேதி தொடக்கம் செயலாக்கம் கண்ட மலேசிய குடும்ப பேரவா திட்டத்தின் கீழ் தற்காப்பு அமைச்சின் அனைத்து அடைவு நிலைகளும் முழுமையாக எட்டப்பட்டிருக்கின்றன. கோவிட்-19 தொற்றை களையெடுத்தல், நாட்டின் எல்லைகளை கண்காணித்தல், அனைத்துலக ஒத்துழைப்பை அணுக்கமாக்குதல், உறுப்பினர்களுக்கு தங்குமிட தேவையை பூர்த்தி செய்தல், மூத்த ராணுவ உறுப்பினர்களின் நலனை பேணுதல், நல்லெண்ண திட்டத்தை செயல்படுத்துதல் ஆகியவை அந்த 6 குறியீடுகளாகும். இந்த 100 நாட்கள் மிக கடினமானவை என கூறிய அமைச்சர், தற்காப்பு அமைச்சின் பணியாளர்களும் ஆயுதப்படையினரும் இரவு பகல் பாராது அச்சுறுத்தலை எதிர்கொள்ளும் மனத்திடம் படைத்தவர்கள் என புகழாரம் சூட்டினார். கோலாலம்பூர் சுங்கைபசி முதன்மை ராணுவ முகாமில் நடைபெற்ற அமைச்சு நிலையிலான மலேசிய குடும்ப பேரவா நிகழ்ச்சியில் டத்தோஸ்ரீ ஹிஷாமுடின் பேசினார். அந்நிகழ்ச்சியில் அரச மலேசிய ஆயுதப்படையின் 13 உறுப்பினர்களுக்கு அங்கீகார சான்றிதழ் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. நாட்டுக்காக அயராது பாடுபடும் அவர்களை போற்றும் விதமாக அந்த அங்கீகாரம் வழங்கப்பட்டது. அவர்களில் இந்தியர் ஒருவரும் அடங்குவார்.
போர்க்காலத்தில் மட்டும் இல்லை, அதுக்கு அடுத்தது வந்து மற்ற காலத்துலேயும் வந்து இராணுவர்களோட பங்கு வந்து இந்த நாட்டுக்கு வந்து முக்கியமான ஒரு இது. கோவிட் காலத்தில் வந்து இராணுவர்களோட பங்கு வந்து அதிகமாகவே இருக்குது. இன்றைக்கி வந்து இந்த ஃப்ரோன்லைனில் வந்து இந்திய பிரதிநிதியாக என்னை தேர்ந்தெடுத்து எனக்கும் ஒரு சிஜில் புங்கார்கான் ஒன்று கொடுத்தாங்க. ஸோ அதை நினச்சி எனக்கும் ஒரு பெருமையாக இருக்குது. மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் தன்னலமின்றி சேவையாற்றுவதை மாபெரும் கௌரவமாக கருதுவதாகவும் அமுதன் பெருமிதம் தெரிவித்தார். HSR கோலாலம்பூர் சிங்கப்பூர் அதிவேக ரயில் திட்டத்தை தொடர்வதா இல்லையா என்பது குறித்து அரசாங்கம் இன்னும் முடிவு செய்யவில்லை. அது தொடர்பான பேச்சுகள் இன்னும் தொடக்க கட்டத்திலேயே இருப்பதாக பிரதமர் துறையின் பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சர் டத்தோ ஸ்ரீ முஸ்தபா முகமது தெரிவித்தார். அந்த தகவலுடன் கவனத்தை ஈர்த்த மக்களவை செய்திகள் சில தொகுப்பாக. அதிவேக ரயில் திட்டம் தொடர்பில் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒப்பந்தம் கடந்த ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதியுடன் காலாவதியானதை தொடர்ந்து அது ரத்து செய்யப்பட்டதாக அமைச்சர் கூறினார். எனினும் கடந்த மாதம் 29ஆம் தேதி பிரதமர் டத்தோ ஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கூப்புக்கும் சிங்கப்பூர் பிரதமர் லீ சியன் லூங்குக்கும் இடையிலான சந்திப்பின் போது HSR திட்டத்தை மீண்டும் தொடங்க பரிந்துரைக்கப்பட்டதை அவர் மேற்கோள் காட்டினார். மதுபான விற்பனை உரிமத்துக்கு வழங்கப்படும் எந்த ஒரு ஒப்புதலையும் மீட்டுக்கொள்ள அரசாங்கம் இதுவரை உத்தேசிக்கவில்லை. அதற்கான உரிமங்களை தாம் ரத்து செய்யப் போவதாக வெளிவந்த செய்தி உண்மைக்கு புறம்பானது என நிதியமைச்சர் தங்கோ டத்தோ ஸ்ரீ ஜஃப்ருல் அப்துல் அசீஸ் தெளிவுபடுத்தினார். நடப்பில் உள்ள கொள்கைக்கு ஏற்ப வணிக மனைகளில் மதுபான சில்லறை விற்பனையை மேற்கொள்வதற்கு 1976 கலால் சட்டத்தின் கீழ் உரிமம் பெற்றிருக்க வேண்டும். நிறுவனங்களிடமிருந்து பெறப்படும் விண்ணப்பத்தை அடிப்படையாக கொண்டே அரசாங்கம் ஆற்று மணலை ஏற்றுமதி செய்ய அனுமதிக்கிறது. ஆயினும் JKTEP வெளிநாடுகளுக்கு மணலை ஏற்றுமதி செய்யும் தொழில்நுட்ப செயற்குழு அந்த விண்ணப்பங்களை நுட்ப ரீதியாக சரிபார்த்து மதிப்பிடுவதாக எரிசக்தி இயற்கை வள அமைச்சர் டத்தோ ஸ்ரீ தகியுடின் ஹசன் தெரிவித்தார். கோவிட்-19 பெருந்தொற்று காலகட்டத்தில் தொழில் முனைவர்கள் மீது எந்தவொரு சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்படாது என தொழில் முனைவர் மேம்பாட்டு கூட்டுறவு அமைச்சு அறிவித்துள்ளது. அதேவேளை அமைச்சின் கீழுள்ள ஒவ்வொரு நிறுவனங்களும் விண்ணப்ப நடைமுறைகளை எளிதாக்கவும் கடனுதவி பயிற்சி திட்டங்களுக்கான அணுகுமுறையை மேம்படுத்தவும் பணிக்கப்பட்டிருப்பதாக அமைச்சர் தான் ஸ்ரீ நோமார் தெரிவித்தார். ஆக்ரோப்ரோனோ மூடா இளம் வேளாண் தொழில் முனைவோர் திட்டத்தை வேளாண் உணவு தொழிலில் அமைச்சு தொடர்ந்து செயல்படுத்தி வருகிறது. இளம் தலைமுறையினர் விவசாய துறையில் தடம் பதிக்க அந்த திட்டம் பேருதவியாக அமைந்திருப்பது மெய்ப்பிக்கப்பட்டிருப்பதாக துணை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ அமர் ஹம்சா கூறினார். தேசிய வேளாண் உணவு கொள்கைக்கு ஆதரவளிக்கும் வகையில் அத்திட்டம் அமைந்திருப்பதாக அவர் குறிப்பிட்டார். இலக்கவியல் முறையில் மொத்த வியாபார சந்தையை இன்னும் அதிக அளவில் உருவாக்க தொடர்பு பல்லூடக அமைச்சு தயாராக உள்ளது. அதன் வாயிலாக விவசாய பொருட்கள், கால்நடை, கடல் உணவுகளை சந்தைப்படுத்த முடியும் என துணை அமைச்சர் டத்தோ ஜஹிடி ஜைனுல் அபிடின் நம்பிக்கை தெரிவித்தார். ஆம்டெக் மலேசிய இலக்கவியல் பொருளாதார அமைப்பின் வாயிலாக அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றார் அவர். தொடர்ந்து மேலவை செய்திகள். டிவெட் நுட்பக்கல்வி பயிற்சித் துறையில் சிறப்பு கவனிப்பு தேவைப்படும் மாணவர்களுக்கும் வாய்ப்பு வழங்கப்படுவதை உறுதி செய்யும் கடப்பாட்டை கல்வி அமைச்சு கொண்டுள்ளது. சிறப்பு தொழிற்கல்வி இடைநிலை பள்ளிகளிலும் தொழிற்பயிற்சி கல்லூரிகளிலும் திறன் பயிற்சிகள் தயார் செய்யப்பட்டிருப்பதை கல்வி துணை அமைச்சர் டத்தோ முகமது அலாமின் மேற்கோள் காட்டினார். 2050ஆம் ஆண்டுக்குள் பசுமை குடில் வாயுவை முற்றாக அகற்ற மலேசியா இலக்கிட்டுள்ளது. LTLEDS கரிமத்தை நீண்டகால அடிப்படையில் குறைக்கும் வியூக திட்டம் தயார் செய்யப்பட்ட பின்னர் அதனை மெய்ப்பிக்க இயலும் என சுற்றுச்சூழல் நீர்வள அமைச்சர் துவான் இப்ராஹிம் துவான்மான் கூறினார். நாட்டின் பொருளாதாரத்துக்கு முக்கிய பங்காற்றும் எரிசக்தி உற்பத்தி, வேளாண், நில பயன்பாடு, திடக்கழிவு ஆகிய துறைகளில் பசுமை குடில் வாயுவை குறைப்பதற்கான வியூக நடவடிக்கைகள் LTLEDS வழி முடுக்கிவிடப்படும் என்றார் அவர். ஆண்டு முழுவதும் வீடற்றோருக்கு ஏற்ற உதவி திட்டங்களை திட்டமிடவும் அது தொடர்பான கருத்துக்களை கேட்டறியவும் கூட்டரசு பிரதேச அமைச்சு அரசு சாரா அமைப்புகளுடன் பேச்சு நடத்தியதாக துணை அமைச்சர் டத்தோ ஸ்ரீ ஜலாலுடின் அலியாஸ் குறிப்பிட்டார். தலைநகர் வாழ் மக்களுக்கு எந்தவொரு இடையூறையும் ஏற்படுத்தாதவாறு அந்த உதவி திட்டங்கள் ஒருங்கிணைந்த முறையில் கண்காணிக்கப்படும் என அவர் கூறினார். கோவிட்-19 பெருந்தொற்றினால் ஏற்படும் மரணங்கள் தடுப்பூசியை செலுத்திக் கொண்டோரை விட செலுத்திக் கொள்ளாதோருக்கு 20 மடங்கு அதிகம் இருப்பதாக எச்சரித்துள்ளார் சுகாதார தலைமை இயக்குநர் தான் ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் அப்துல்லா.
நாட்டில் தடுப்பூசியை நிறைவு செய்தோரின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக அவர் சொன்னார். அதனையடுத்து தொற்றினால் ஏற்படும் உயிரிழப்பு சம்பவங்களும் குறைவதாக தான் ஸ்ரீ டாக்டர் நூர் ஹிஷாம் ட்விட்டரில் குறிப்பிட்டுள்ளார். தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளாதோர் மத்தியில் ஒவ்வொரு 10 லட்சம் பேரில் 3200 மரணச் சம்பவங்கள் பதிவு செய்யப்படுவதாக சுகாதார அமைச்சின் தரவுகள் காட்டுகின்றன. தடுப்பூசியை முழுமை செய்தோர் மத்தியில் அவ்வெண்ணிக்கை 160 பேராக இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். ஊக்க மருந்தை செலுத்திக் கொண்டோர் மத்தியில் ஒவ்வொரு 10 லட்சம் பேரில் 4 உயிரிழக்கின்றனர். நாட்டிலுள்ள 11 வயதினரில் 86.7 விழுக்காட்டினர் அல்லது 27,29,900 பேர் கோவிட்-19 தடுப்பூசியை நிறைவு செய்துள்ளனர். 12 to 17 வயதிற்குட்பட்ட 11 வயதினர் 28,36,326 பேர் குறைந்தது முதல் மருந்தளவு தடுப்பூசிகளை செலுத்திக் கொண்டுள்ளனர். நாட்டிலுள்ள பெரியவர்களில் 97.2 விழுக்காட்டினர் தடுப்பூசியை பூர்த்தி செய்துள்ளனர். அவர்களில் 2,60,67,954 பேர் குறைந்தது முதல் மருந்தளவை பெற்றுள்ளனர். பினாங்கில் கேளிக்கை மையம் உட்பட மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் மாநில போலீசார் காவல் சுற்று நடவடிக்கைகளை அதிகரித்துள்ளனர். தேசிய மீட்சி திட்டத்தில் வகுக்கப்பட்டுள்ள SOP நெறிகள் முறையாக பின்பற்றப்படுவதை உறுதி செய்ய அந்நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக மாநில போலீஸ் தலைவர் டத்தோ முகமது ஷுஹைலி முகமது ஜைன் தெரிவித்தார். பினாங்கு முழுவதும் தற்போது 100க்கும் மேற்பட்ட SOP கண்காணிப்பு குழுக்கள் காவல் சுற்றுப்பணியில் ஈடுபட்டு வருகின்றன. தேவை இருப்பின் அவ்வெண்ணிக்கை மேலும் அதிகரிக்கப்படலாம் என டத்தோ முகமது ஷுஹைலி முகமது ஜைன் கூறினார். பொதுமக்கள் தொற்று தடுப்பு நெறிகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய மாநில போலீஸ் அவ்வப்போது கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. எனினும் ஒமிக்ரான் வைரஸ் பரவலை தொடர்ந்து அண்மையில் ரோந்து பணிகள் அதிகரிக்கப்பட்டிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். பாதுகாப்பை உறுதி செய்த பின்னரே சிம்பாங் புலாய் ப்ளூ வேலி சாலை மீண்டும் போக்குவரத்துக்கு திறக்கப்படும். மண் சரிவை தொடர்ந்து அச்சாலை தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. அனைத்து வகை வாகனங்களும் கடப்பதற்கு அப்பகுதி முற்றிலும் பாதுகாப்பானது என்பதை பொதுப்பணித்துறையின் மலைசாரல் பொறியியல் பிரிவு முதலில் உறுதி செய்ய வேண்டும். அதன் பின்னரே அச்சாலை மீண்டும் போக்குவரத்துக்கு திறப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என பேரா மந்திரி பசார் டத்தோ ஸ்ரீ சரணி முகமது குறிப்பிட்டார். அங்கு தற்போது தூய்மைப்படுத்தும் அதேவேளையில் சீரமைப்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மண் சரிவு மீண்டும் நிகழாமல் இருக்க அங்கு சீரமைப்பு பணிகள் கூடுதல் கவனமுடன் மேற்கொள்ள வேண்டியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் அங்கு நில அதிர்வு ஏற்படக்கூடிய சாத்தியத்தை பொதுப்பணித்துறை துல்லியமாக ஆராய்வதாகவும் அவர் கூறினார். சிம்பாங் புலாய் ப்ளூ வேலி சாலையின் 27.10 கிலோமீட்டரில் இம்மாதம் 2ஆம் தேதி நிகழ்ந்த மண் சரிவில் 2 உயிரிழந்தனர். சரவா கிரியான் சட்டமன்ற தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடுவதிலிருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் டத்தோ அலி பிஜு. பல்வேறு தரப்புகளுடன் கலந்தாலோசித்த பின்னர் அம்முடிவை எடுத்ததாக அவர் அறிக்கையின் வாயிலாக தெரிவித்தார். இவ்வேளையில் கிரியான் தொகுதியில் GPS கட்சி வேட்பாளருக்கு முழு ஆதரவை வழங்குவதாக எரிசக்தி இயற்கை வள துணை அமைச்சருமான அவர் சொன்னார். PN தேசிய கூட்டணிக்கும் GPSற்கும் இடையிலான புரிந்துணர்வையும் நல்லுறவையும் வலுப்படுத்தும் நோக்கத்தில் டத்தோ அலி பிஜு அம்முடிவை எடுத்தார். அத்தொகுதியில் அவர் சுயேட்சையாக களமிறங்கியது குறித்து GPS தலைவர் தான் ஸ்ரீ அபாங் ஜோஹாரி துன் ஓபெங்கும் பர்சத்து தலைவர் தான் ஸ்ரீ மொய்தீன் யாசினும் ஏமாற்றம் தெரிவித்திருந்தனர். குவான்தான் RTM கிளப் ஏற்பாட்டில் அதன் பணியாளர்கள் 70 பேருக்கு சுகாதார பரிசோதனை இன்று மேற்கொள்ளப்பட்டது. பணியாளர்களின் ஆரோக்கியத்தை உறுதி செய்யும் பொருட்டு அதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாக அந்த கிளப்பின் தலைவர் ஜெயபிரபு பாலசுப்ரமணியம் தெரிவித்தார். சுகாதாரம், ஆன்மீகம், சமூகம் ஆகிய 3 முக்கிய கூறுகளை அடிப்படையாக கொண்டு கிளப் RTM குவான்தான் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்து வருகிறது. அதுபோன்ற நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்வதன் மூலம் RTM பணியாளர்கள் அவர்களின் உடல்நிலையை அறிந்து கொள்ள முடியும். அத்துடன் உடல்நிலையை பரிசோதித்து கொள்வதன் அவசியமும் அவர்களிடம் எடுத்துணர்த்தப்பட்டதாக ஜெயபிரபு குறிப்பிட்டார். கடமையில் கண்ணும் கருத்துமாக இருக்கும் RTM பணியாளர்கள் ஆரோக்கியத்திற்கு உரிய கவனம் செலுத்த சில வேளைகளில் தவறிவிடுகின்றனர். அதற்கு தீர்வு காணும் வகையில் இன்று பணியாளர்கள் அனைவரும் இலவசமாக சுகாதார பரிசோதனையை மேற்கொண்டனர் என்றார் அவர். இம்மாதம் 14ஆம் தேதி தொடங்குகிறது 2021 ஆசிய வெற்றியாளர் கிண்ண ஹாக்கி போட்டி. அதில் அதிரடி படைக்கும் மனப்பான்மையில் களம் காண உள்ளனர் தேசிய அணியினர்.
உலக தரவரிசையில் தங்கள் நிலையை மேம்படுத்திக் கொள்ள தேசிய அணியினருக்கு அப்போட்டி உதவும் என தேசிய தலைமை பயிற்றுனர் அருள் செல்வராஜ் நம்பிக்கை தெரிவித்தார். தற்போது உலக தரவரிசையில் தேசிய ஹாக்கி அணி 10ஆம் நிலையில் உள்ளது. அப்போட்டியின் போது களமிறங்கும் ஒவ்வொரு ஆட்டத்திலும் வெற்றி பெற வேண்டும் என்ற மனவுறுதி அவர்களிடம் விதைக்கப்பட்டிருப்பதாக அருள் செல்வராஜ் குறிப்பிட்டார். ஆசியாவின் சிறந்த அணிகளான இந்தியா, தென்கொரியா, ஜப்பான், பாகிஸ்தான், வங்காளதேசம் ஆகியவற்றிடமிருந்து மலேசியா கடும் போட்டியை எதிர்நோக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. சிங்கப்பூர் 2020 AFF கிண்ண கால்பந்து போட்டி தொடர்ந்து அதிரடி படைக்கிறது. ஹரிமோ மலாயா பி பிரிவின் 2வது ஆட்டத்தில் அது 4-0 என லாவோஸை வென்றது. மலேசியாவுக்கான 4 கோல்களில் 3ஐ சஃபாவி ரஷீத் அடித்தார். முதல் கோலை புகுத்துவதற்கு தேசிய அணி அதிக நேரம் எடுத்துக் கொள்ளவில்லை. 7வது நிமிடத்தில் நாட்டிற்கான முதல் கோலை புகுத்தினார் சஃபாவி ரஷீத். அவரே தமது அணிக்கான 2வது கோலை 34வது நிமிடத்தில் அடித்தார். முற்பாதி ஆட்டம் வரையில் மலேசியா 2 கோல்களில் முன்னணியில் இருந்தது. அவ்வணிக்கான 3வது கோல் ஷரோல் சாட் வாயிலாக 78வது நிமிடத்தில் பெறப்பட்டது. முழு நேர ஆட்டம் முடிவடைய 10 நிமிடங்கள் இருக்கும் தருவாயில் சஃபாவி ரஷீத் மீண்டும் தமது கோலாலம்பூர் சுங்கைபசி முதன்மை முகாமில் ராணுவ அணிவகுப்பு நடந்தேறியது. அதில் தேசிய வீரர்கள் புரிந்த சாகச காட்சிகளுடன் நிறைவடைகின்றன இன்றைய RTM தமிழ் செய்திகள். எங்களோடு இணைந்ததற்கு நன்றி. COVID-19 கொள்ளை நோயை ஒன்றிணைந்து வெல்வோம். நம்மை தற்காப்போம், அனைவரையும் பாதுகாப்போம்.